நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65ங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் பூ இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேங்க. நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கொத்தமல்லிங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கின்னு இது இப்போ வந்து அந்த காலிஃப்ளவர் பூ கூட இதை கொட்டிக்கலாங்க. இது போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சங்க. இது வந்து 65 பொடிங்க. நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, கடலை மாவு கொஞ்சங்க, கரம் மசாலா கொஞ்சங்க, கொஞ்சோண்டு பெருங்காயங்க, கொஞ்சம் வந்து காஷ்மீர் சில்லிங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து கடலை மாவுங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சிடலாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டா ஊறிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் வந்து அது பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பூவாக ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம பெருசு பெருசாக போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள் காலிஃப்ளவர் பூ வந்து ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க தேவையில்லைங்க, ரொம்ப லோவும் வைக்க தேவையில்லைங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காலிஃப்ளவர் வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கக்கூடிய பூ தாங்க. நம்ம எப்போ வேணாலும் வாங்கி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாங்க. இதனோட அளவெல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் எப்போ தேவையோ அப்போ பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.